ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஃபில்ம் பத்தி சேனல். நம்ம ஏகே குட் பேட் அக்லியோட ஒரு பிக்கஸ்ட் சக்ஸஸ்க்கு அப்புறம் அடுத்து என்னடா படம் பண்ண போறாரு, யாரு கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் வானத்தையே இடிச்சு உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவல் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஏகேயோட பிளான் என்னன்னா ஒரு 3 months பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவி பற்றின ஒரு டிஸ்கஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்காராம். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஆதிக் அவர்களுக்கு நம்ம ஏகே நம்ம கண்டிப்பாக இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அடுத்த படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏகே சொல்லலை. அப்போ கண்டிப்பாக வேற டேரக்டர் வச்சு நம்ம ஏகே 64 பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய மூவி டேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கருத்து கணிப்பை சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதை பற்றி ஏகேயோட 64வது படத்தை தயாரிக்க போறதா சொல்லப்படக்கூடிய சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து இது வரைக்கும் எதுவும் வாய் திறக்கலைன்னா கூட இவங்களுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இருந்து நம்ம ஆதிக் அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போறாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சன் பிக்சர்ஸோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அது ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2க்கு அடுத்து ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா நம்ம ஆதிக் அவர்களோட சைன் பண்ணியிருக்க நெக்ஸ்ட் படம் தானா. ஜெயிலர் 2க்கு அடுத்து ஒரு பெரிய பட்ஜெட் நம்ம ஆதிக் அவர்கள் நம்பி கொடுக்குறாங்கன்னா இவர் நம்ம அனகோண்டா விஷால வச்சு மார்க் ஆண்டனி 2 வாங்க எடுக்க போறாரு. இந்த பட்ஜெட்டுக்கு தகுதியானவங்க 2 பேர் தான். ஒன்று நம்ம ஏகே, இன்னொன்று தளபதி விஜய் அவர்கள். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் போயிட்டாரு 69ஓட, அவ்வளோதான். ஸோ அதனால் யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம ஏகேயோட 64வது படத்தை ஆதிக் தான் டேரக்ட் பண்ணுறாரு சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பூஜை செரமனி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆதிக் அவர்கள் கை வச்சிருக்கிற ஜானரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜானரா. அது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர் தானமா, ஆனால் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் இது ஒரு டிஃப்ரெண்டான கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தோம்னா இதை பற்றின எல்லா கேள்விகளுக்கும் நறுக்குன்னு பதில் கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்டு அண்ட் ஸ்டே சேஃப்.